வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஸ்பெஷல் டேல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அவல் பணியாரம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும். அடுத்து பணியாரம் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வாஷ் பண்ண 1 கப் அவல் சேர்த்துக்கிறேன். வெள்ளை அவலுங்கிறதுனால ஊற வைக்க வேண்டியதில்லை. அதுவே சிகப்பு அவல் எடுத்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த வகை வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கரைச்ச வெல்லத்தை ஊற்றிக்கலாம். அடுத்து இதை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண பேட்டரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாவில் மொத்தமாக 22 பணியாரம் கிடைக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இப்போ பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பணியாரக்கல் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து எல்லா குழிலையும் ஊற்றிடலாம். ஓரங்கள்லாம் நல்லா செவந்து வந்ததும் திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான அவல் பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.